எனக்குமே ஆரம்பிப்பதற்கு முன்பாய் ஒரு உதாரணத்தை கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஒரு உதாரணம், வாழ்க்கையில ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஜனம் வாழ்க்கையில எப்படியாச்சும் சாதிக்கணும் என்று நினைத்து வளருவாங்க, ஆனா கடைசியில எதையுமே சாதிக்க மாட்டாங்க. We would have ambitions. I want to be a doctor, I want to be an engineer, I want to be a pilot. கடைசியா பார்க்கனா ரோடு கூட்டிட்டு இருப்பான். ஏன்னா வாழ்க்கையில டைரக்ஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு. There are some other people வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும் என்று அந்த பாதையில போவாங்க, அப்படியே அதுக்கு நேராய் போய் அதை சாதிக்கிறவர்களா இருப்பார்கள். There are people who had ambitions and they will become the achievers. கரெக்ட்டுங்களா? இன்னொரு ரெண்டு கூட்டம் இருக்கு. இந்த ரெண்டு கூட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஹைனாவை தெரியும்? ஹைனாவை பாத்தீங்கன்னா, அந்த மிருகம் என்ன செய்யும்னா, எல்லாத்தையும், அதாவது அதோடைய சாப்பாடை ஒரு சிங்கம் இல்லைன்னா ஒரு லெப்பர்ட் இல்லைன்னா ஒரு சீட்டாவை போய் அந்த சீட்டா போய் அதோடைய அந்த ஒரு மானை கொண்டிருந்துன்னு வைங்க. கொண்டதுக்கு அப்புறம் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் கொண்டு முடிஞ்சிருச்சா அப்புறம் தான் போவோம். அது வந்ததுமே இதெல்லாம் ஓடிடும். அப்ப அதுக்கு ஃப்ரீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிடும். அதாவது மற்றவனுடைய உயர்வுல, மற்றவனுடைய ஆசீர்வாதத்துல வாழணும் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. யாருன்னு சொன்னா, நம்முடைய காரியத்தை எடுத்துக்கிட்டு, நம்முடைய சொத்து பத்துக்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா எந்த இடத்துல இருப்பான்? ஜெயில இருப்பான். 4 விதமான ஜனங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அவங்க முடிவு பண்றாங்கன்னா, they have decided that this is going to be my life, this is how I'm going to live. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். But sometimes we just fail to see the right thing that God has for us. How many of us know that God has plans for us? நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். My plans that God has may necessarily not be your plans that God has for you. எல்லாருக்குமே வித்தியாசமான திட்டங்களா இருக்கும். ஆனால் இன்றைக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். I and you need to strive to live a victorious Christian living. என்ன பாஸ்டர், தெரியாததை புரியாததை எனக்கு சொல்றீங்களே, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் வசனத்தை பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? வசனத்தை பிடிச்சு தான் வாழ்ந்துட்டு. I am living my life based on the word of God. வசனம் இப்படி சொல்லுதுன்னா வசனத்துப்படி தான் வாழணும். அப்ப 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு thanks be to God who always leads us in triumph in Christ. Now the key word, I always want to give you the key word. The key word is in Christ. கிறிஸ்துவுக்குள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? தேவன், அதாவது கிறிஸ்து இயேசு வெற்றி சிறந்து விட்டார். அந்த வெற்றி நடையில நானும் போகணும், அந்த பாதையில நானும் நீங்களும் போகணும். That is what God has a plan for the church. And who is the church? We are the church. அதாவது அவருடைய திட்டத்தின்படி நாம் போவோம் என்று சொன்னால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை when we look at Romans 8:37, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் என்ன செய்கிறோமா? சரியா கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Now the English word will be even more stronger. In all these things we are more than conquerors through him who loved us. நாம் ஜெயிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய ஜெயம் எங்க இருந்து வரும் சொன்னா, கிறிஸ்துவின் மூலம் தான் எனக்கு வரும். I want you to understand this. Your triumph, your victory will only come in Christ, through Christ. How many of you understand that? Amen. மேற்கொள்ளுகிறவனுக்கும் மேற்கொள்ளப்பட்டவனுக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between a conqueror and the one who is conquered? One loses. One wins, one loses. கரெக்ட்டா? அப்ப ஜெயிக்கிறவன் நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவான், தோக்கிறவன் தோத்து போன வாழ்க்கை தான் வாழுவான். இன்றைக்கு நாம் மேற்கொள்ளப்பட்டவர்களா மேற்கொள்ளுகிறவர்களா?
மேற்கொள்ளுகிறவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And you need to examine our lives to see where we are. Are we living a life as a conqueror or are we living a life as being conquered? யோவான் 16:33 எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை தான். என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதை யார் சொன்னா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், in this world you will have many troubles or many tribulations, but take heart, because why? I, the Lord Jesus Christ, he says, I have overcome the world. உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுக்கு பின்பாய் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர் உலகத்தை மேற்கொண்டதுனால இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நான் வாழ முடியும். என்னுடைய ஜெயம், என்னுடைய வெற்றி, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் தான் வர முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் வர முடியாது. காது உள்ளவர்கள் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்குள் கட்டும் பொழுதுதான் நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய செழிப்பு கிறிஸ்து செஞ்சதன் நிமித்தம் தான் எனக்கு வரும். Whatever my success, whatever my victory is only based on what Christ has done for me before. அப்ப என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டப்படணும். ரைட்டா இல்லையா? Am I making sense here? அதாவது இன்றைக்கு யோவான் 15:5 இப்படியாய் சொல்லுகிறது, நான் இன்று உங்களால் என்ன செய்ய முடியாது? என்னை அல்லாமல் உங்களால் you can never do anything apart from me. இதை விட இன்னும் தெளிவா எனக்கு சொல்ல தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னா, எனக்கு தேவன் தேவை, எனக்கு ஆண்டவர் தேவை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு ஆண்டவர் தேவையா இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவன் தேவையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். because we are in 2026 January, we have 11 months before us. நமக்கு இன்னும் 11 ஆண்டுகள் மாதங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சில நேரங்களில நான் ஒரு வெற்றி வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை வாழுகிறேனா வாழலையா என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பார்க்கலாம். அதாவது என்னுடைய என் வாழ்க்கையை சொல்ல, உங்க வாழ்க்கையை. காலையில யார் யாரு கண்ணாடி முன்னுக்கு நிக்கிறது இல்ல, எல்லாரும் நிப்போம் தானே. அப்ப கண்ணாடி முன்னுக்கு நிக்கிறவங்களுக்கு தெரியும் யார நீங்க பாக்குறீங்க, உங்களை தான் பாக்குறீங்க. சில நேரங்களில கண்ணாடியை பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே பார்த்தாலும் நமக்கு புரியும், நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேனா நல்ல வாழ்க்கை வாழலையா. ஏனென்றால் நமக்கு பின்பாய் வந்தவர்கள் கூட நமக்கு முன்பாய் போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். People who were after us has been so victorious that they have started living a victorious or a successful life. இதனை பேருக்கு புரிகிறது. ஆனால் there are some, ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழவில்லை, ஒரு ஜெய வாழ்க்கையை வாழவில்லை. யாரை பத்தி பேசுற? சபையை பத்தி பேசிக்கிறீங்க. சபை யாரு? நம்ம தான் சபை. அப்பா இதுல நானும் நீங்களும் ஒத்து போகிறோம். நமக்கு தெரியுது சபை யாருன்னா நம்ம தான் சபை. We are the church. And as much as some of us are living a victorious life, there are many, or there are some who unfortunately is not living. இன்றைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை பணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கைக்கும் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை நான் உங்கள் மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வெற்றி, நான் நல்ல வாழ்க்கை வாழ்றையா அப்படின்னு உலகத்துல இருக்கிறவன் சொல்லுவான். 3 காரியத்தை பார்த்து சொல்லுவான். அவன்கிட்ட பணம் இருக்கு, அவனுக்கு அந்தஸ்து இருக்கு, அவனுக்கு அடையாளம் இருக்கு. People who says I am successful in life, they have 3 things. They will have money, they will have status, they will have an identity. அவர்களுக்கு இது எல்லாமே நிச்சயமா இருக்கும். ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? நல்லா கவனிச்சு கேளுங்க. நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பட்டியலை போட்டு வைத்திருக்கிறேன். I have put before you. என்னுடைய கண்ணோட்டம் எதுல இருக்கணும்னு சொன்னா, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழுவேன் என்று சொன்னா என்னுடைய ஜெயம் என்னுடைய விசுவாசத்துல தான் இருக்கு. ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய ஜெய வாழ்க்கை, my victorious living is based on my faith. அது மட்டும் இல்ல,
அதற்கு பின்பாய் பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னிடத்துல காணப்படும். அது மட்டும் இல்ல, நான் யாரை சார்ந்து வாழ்வேன் என்று சொன்னால் மனிதனை சார்ந்து வாழ மாட்டேன். யாரை சார்ந்து வாழுவேன்? தேவனை சார்ந்து வாழுவேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது என்னிடத்துல என்ன காணப்படும்? என்னிடத்துல கீழ்ப்படிதல் காணப்படும். எதுக்கு? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும். என்னிடத்துல எதுவா இருந்தாலும் ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு விடாமுயற்சி என்னிடத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் மாறணும், நான் வாழணும்னு நினைச்சு நான் யாரை பார்த்து மாறுவேன்? யாரை பார்த்து வாழுவேன்? கிறிஸ்து இயேசுவை பார்த்து வாழுவேன். So victorious Christian living is about being focused on your faith, on the way you live, and you will have spiritual maturity. You will look up to God and you will not look up to men. You will have obedience, you will have perseverance, you will be Christ minded, you will have Christian maturity or Christ maturity because your eyes is looking up to God. And this is about victorious Christian living. ஆனால் உலக காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், உலக காரியத்திலே பார்க்கும்போது அவர்கள் எதை கண்ணோட்டி பார்ப்பார்கள் தெரியுமா? நீ என்ன சாதிச்ச? முடிவு என்ன? ஐயா, இதுல வேற என்ன இருக்கு? நான் பார்க்கிறதுக்கு, நான் அனுபவிப்பதற்கு என்ன இருக்கு? My focus will be on my results, on my achievements and all the outcomes of what I've done. அப்ப இப்படிப்பட்டவன் யாரை சார்ந்திருப்பான்? தேவனை சார்ந்திருக்க மாட்டான். என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், it's all about me, it's about my efforts, it's about my talents, it's about my wisdom. அப்புறம் மனிதன் அதை பார்த்து இவன் நல்லா இருக்கிறான்னு எப்படி சொல்லுவான்? அவனுடைய அந்தஸ்தை பார்ப்பான், அவனுடைய சொத்தை பார்ப்பான். அதாவது கண்ணுக்கு முன்பாய் ஒரு வளர்ச்சியை தான் மனுஷன் பார்ப்பான். இதுதான் உலக வெற்றி. There's always a difference between a worldly success and a victorious Christian living. இப்படியாய் நான் உங்களுக்கு இதை வைக்கும் போது நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா, I must stop for a while in my trek and see whether am I in this first slide or the second slide. Because if my focus is on God, then more or less we are going in the right directions. நான் சரியான, அதாவது நான் வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்து என்னுடைய கண்கள் தேவன் மேல தான் இருக்குன்னு சொல்லும்போது நான் சரியான பாதையில் தான் போகக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில பார்க்கும்போது when they saw Jesus Christ on the cross, என்ன நினைச்சாங்க? சாதிச்சிட்டார் நினைச்சாரா? தோத்துட்டாரு நினைச்சாங்களா? தோத்துட்டாருன்னு தானே நினைச்சாங்க. ஆனா அவர் தோத்து போனாரா? அவர் வேணும்க்கு தானே சிலுவைக்கே போனாரு. So do you understand what I'm saying? உலகம் பார்க்கிற கண்ணோட்டமும் மனிதன் பார்க்கிற கண்ணோட்டமும் வேற. உலக வெற்றிக்கு ஒரு உதாரணமும் இருக்கு வேதத்துல. ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரவுல பார்க்க வந்தான். நித்திய ஜீவனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு, இதை செய்யணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வான்னு சொன்னதும் அவன் நான் வரேன்னு சொன்னானா? அவன் வேதனையோடு கடந்து போகிறான். Because he was successful in the world but he was not victorious with Christ. So இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேனா அல்லது உலக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா? Is this important? This is super important, especially for our young people, because they need to make a decision today in life as to where I am going to go. Am I going to go following the vision that God has put before me, or am I going to follow the world that is so operating in my life today? நம்மை சுற்றி என்ன காணப்படுகிறது? உலகம் தான் காணப்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் பின்பாதான் நம்முடைய ஜனங்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். I do not know how many of you will accept that. இதை நான் யோசித்து தான் எழுதினேன். சில பேர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் தோற்று போன உலக வாழ்க்கை வாழ்வார்கள். Some will be victorious but they will not be successful. And sometimes it's the other way around. Sometimes we are very successful but we won't have a victorious Christian living. உதாரணத்தை கேட்கிறீங்களா? பவுலை பாருங்களேன். அதிக மோசமா அடி வாங்கி சிறைக்கு போனவன் யாரு? அவன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சிறந்த ஒரு அப்போஸ்தலன். அவனை போல ஒரு அப்போஸ்தலன் இனிமேல் வர முடியாது, இருந்ததும் கிடையாது. So people, இன்றைக்கு உலக வெற்றி நமக்கு முன்பாய் காணப்படுகிறதா அல்லது ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை காணப்படுகிறதா? ஏனென்றால் வேதம் என்னையும் உன்னையும் கிறிஸ்துவுக்குள்ள நீ ஜெய வாழ்க்கை வாழு என்று அழைக்கிறது. ஆனால் உலகம் என்ன செய்கிறது? நீ ஒரு நல்ல வெற்றியான உலகத்துல உனக்கு நான் வெற்றியை கொடுக்கிறேன், ஏன் பக்கம் வா என்று ஒரு பக்கம் உலகம் என்னை இழுக்கிறது. நாம் எங்கே போக போகிறோம்?
where are we going to go? There is one pool at the other side of the world when it's pulling me and say, come and enjoy the success that I've put before you. Whereas the other side, God is saying, come to me. என்னிடத்துல வா, உனக்கு நான் ஜெய வாழ்க்கையை கொடுக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் ஜெய வாழ்க்கையை கொடுக்கிறேன் அப்படின்னு. நம்ம அதை சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் நம்ம ஜெய வாழ்க்கை வாழ்றோமா தோத்து போன வாழ்க்கை வாழ்றோமா. ஒரு உதாரணத்தை சொல்றேன், கேட்குறீங்களா? இப்ப வேலை இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறீங்க. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நல்லா வேலை செய்யறாரு, வேலைக்கு சரியா வர்றாரு, கம்பெனிக்கு காரங்களை சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, ஒரு ப்ரொமோஷன் வருகிறது, அவருடைய பேரை போடுறாங்க, நீ தான் ப்ரொமோஷனுக்கு. அப்புறம் நீ போய் மேனேஜர்கிட்ட பேசுற, என்ன சொல்ற? நீ எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்? நான் எத்தனை வருஷம் இந்த கம்பெனியில இருந்திருக்கிறேன் தெரியுமா? நீ வர்றதுக்கு முன்னாலே நான் இந்த கம்பெனியில நான் தான் இருந்திருக்கிறேன். ஆனா இவனுடைய ரெக்கார்டை பார்க்கும்போது, இப்படி பேசுறானே, இவனுடைய ரெக்கார்டை பார்க்கும்போது இவன் வேலைக்கு ஒழுங்கா போகிறது இல்ல, அதாவது வேலையில ஒரு மொக்க. அப்புறம் எம்சி அவனுக்கு 14 நாள் கொடுத்தா இவன் 60 நாள்ல நிக்கிறான். அதாவது இவனுக்குன்னு ஒரு ஃபைல், எதற்கு வார்னிங் லெட்டருக்கு, இவ்வளவு வார்னிங் லெட்டருக்கு ஒரு ஃபைலே வச்சிருக்கிறானுங்க. இவன் போய் வெக்கப்படாம முதலாளி கிட்ட நீ ஏன் என்ன ப்ரொமோட் பண்ணலன்னு கேட்பானா? கேட்கலான்னு சொன்னா அவன் லூசு, அவனுக்கு மூளையே இல்லைன்னு அர்த்தம். Because you must know yourself as to where you are before you seek your boss and ask, can you give me a promotion? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப எனக்கு தெரியும் நான் தகுதி உள்ளவன், நான் போய் கேட்பேன். ஆனா நான் ரெக்கார்டை பார்க்கும்போது என்னடா இப்படி நாடுதே அப்படின்னு கேட்கும் போது நான் போய் முன்னுக்கு போய் ஏதாச்சும் கேட்கலாமா அவன்கிட்ட? அவன் காரி துப்பிடுவான், நீ போடான்னு சொல்லிடுவான். நான் நினைக்கிறேன் உனக்கு தெரியல உன்னைய பத்தி. அதுதான் நானும் சொல்ல வரேன், இன்றைக்கு சில நேரங்களில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பது நமக்கு தெரிய மாட்டுது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னிடத்துல வா, என் மகன் மத்தியில வா, அவர் மத்தியில மறைஞ்சுக்கோ, அப்ப உனக்கு ஜெயமுள்ள வெற்றி வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதுங்களா என்ன சொல்றாரு? பல காரணங்கள் உண்டுங்கயா, நல்ல ஜெய வாழ்க்கை வாழாததுக்கு பல காரணங்கள் உண்டு. அப்படிலாம் சொல்லணும்னா இன்னைக்கு 3 மணிக்கு தான் ஆராதனை முடியும். ஒரு சில காரியத்தை சொல்றேன், கேட்கிறீங்களா? ஒரு காரியம் அலட்சிய வாழ்க்கை. One of the reasons as to why I do not live a victorious Christian living is because I am ignorant. What's the meaning of ignorant? Come on, somebody speak to me. அலட்சியம் கூட சொல்ல முடியாது, அறியாமை கூட சொல்லலாம். ஆனா நான் அலட்சியம்னு வேணும்னு போட்டேன். Don't care, correct. But ignorant is something வேற ஒரு அர்த்தம் இருக்குது. வேதத்தின் அடிப்படையில பார்ப்போம். Because the dictionaries have so much meanings. We are not going to look at that. We are going to look at this dictionary. நம்முடைய டிக்ஷனரியை பார்க்கும்போது, அதாவது அலட்சியம் என்று சொல்லும்போது தேவனுடைய ஒரு உதாரணம், தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொண்டு நானும் ஒரு 10 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போக மாட்டீங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் கேட்கிறேன், ஏன் நீ சொல்லலைன்னு? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் படிக்கவே இல்லைன்னு. படிக்கவில்லைன்னு யாராச்சும் உன்னை படிக்க வேணான்னு சொன்னாங்களா? படிக்க சொன்னாங்க, நீ படிக்கல. அப்ப இது அலட்சியமா, இது அறியாமையா? வெரி குட். இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் வாழ்க்கையில அலட்சியமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அலட்சியமாய் இருக்கும் போது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. When you are ignorant, you don't know the plans of God. Why you don't know the plans of God? Because the plans of God is based in the Word of God, and you don't have to go into the Word of God because you claim that you do not have time. And I put it to you that you are ignorant. 3 வேளை சாப்பிடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேதத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவன் திருப்பி கொள்ளுங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். My people are destroyed from the lack of knowledge. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்
இந்த மாதிரி ஒரு வேதம் வந்தா நான் பயப்படுவேன். நீங்க பயப்படுறீங்கன்னு தெரியாது. Because the Bible says my people are destroyed from the lack of knowledge. Because you have rejected knowledge, I also reject you as my priest. Because you have ignored the law of your God, I also will ignore your children. அப்ப கர்த்தர் உன்னை எப்படி வெறுத்து போடுவார்னா உன்னை மட்டும் வெறுத்து போட மாட்டார், உன்னுடைய சந்ததியை அவர் வெறுத்து போடுகிறாராம். காது உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? And people, if you know that you need to do something and you don't do it, that's because you are ignorant. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் வேதத்தை படி 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 படின்னு சபை ஏன் சொல்லுது தெரியுமா? நீங்களாம் ஞானிகளா ஆகுனதுக்காக இல்ல, நீங்கள் தேவனை அறிவதற்காக தான். ஏன்னா தேவனை வேற எப்படிதான் நீங்களாம் அறிய போறீங்க? நீங்களாம் தீர்க்கதரிசிகளா? ஆண்டவர் உங்கள்ட்ட நேரக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாரா? அதுவும் இல்லை. அப்ப தேவனை அறியணும்னா ஒரே ஒரு வழிதான், வேதத்தான். வேதத்தை நீ நன்காய் அறிவாய் என்று சொன்னால் உன் தேவனை நீ இன்னும் நன்காய் அறிவாய். இப்ப நன்காய் நாம் தேவனை அறியும் போதுதான் நாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ முடியும். ரைட்டுங்களா இல்லையா? Only when you know the word of God, you will be able to live according to his word. நாம் அவருடைய வார்த்தைக்கு வாழும் போதுதான் நாம் உலகத்துக்கு நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். Only when you know the word of God, only when you know the expectations of God, will you be able to live a life that will expose Christ in you. கிறிஸ்துவை உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை வாழும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள காணப்படுகிறார், அவர் எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும் போது ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஐயோ, இவன் ஒரு காலத்துல மோசமா வாழ்ந்தான், ஆனா இன்னைக்கு வித்தியாசமா வாழுகிறார்களே என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை துதிப்பார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? புரியுதுங்களா? இன்றைக்கு அறியாமையினால ஒரு சில காரியங்கள் கோளாறா போகுது. கோளாறுனா என்ன தெரியல, ஜனங்க கொஞ்சம் சங்கோட்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்ப்போமா? நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. மற்ற மதங்களை தவறாக பேசுகிறவன் நான் இல்லை, நான் உண்மை உண்மை என்று சொல்லுவேன். இப்ப கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக போன வாரம் போல பொங்கல் நடந்துச்சு. ரைட்டுங்களா? பொங்கல் நடந்தது. பொங்கலை ஊர்ல நல்லா கொண்டாடுவாங்க. இப்ப சமீப காலத்துல ஒரு சபையில பொங்கலை நடத்தினாங்க. சபைக்குள்ள, சபை ஸ்தலத்துக்குள்ள, அதாவது இந்த compound, they were having this பொங்கல் ஃபெஸ்டிவல். சரி, பொங்கல் ஃபெஸ்டிவலை தேவ பிள்ளைகள் நாம் நடத்தலாமா? கமா, எத்தனை பேர் நடத்தலாம்? கை தூக்கி காட்டுங்க, கை தூக்கி காட்டுங்க. நடத்தலாம்னா கை தூக்கி, பயப்படவே வேணாம். நான் சுடால மாட்டேன். சொல்லுங்க, யார் சொல்லலாம் பொங்கலை நம்மளாம் நடத்தலாம், தப்பே இல்லை. எனிபடி? என்னால ஒரு முடிவே எடுக்க மாட்டீங்க? ஓகே, பொங்கலை நடத்தலாம். ஓகே, வெரி குட். ஓகே, பொங்கலை நடத்தக்கூடாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் சொல்லுங்க பாப்பா, கையை தூக்கி காட்டுங்க. எதுலயாச்சும் ஒண்ணு கையை தூக்குங்க. பொங்கலை நடத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட யாருமே இல்லையா? No, it's not religious. No, that's why I want to know. That's why I want to know how many of you think we as the children of God can celebrate Pongal once more. Okay, as a harvest. Yes, correct. Anything. I'm using the word celebrate. Okay. Celebrate. எத்தனை பேர் சொல்லுங்க பொங்கலை நம்ம நடத்தலாம், தப்பு இல்லை. நோ, கையை தூக்குங்க. அப்புறம் யார் சொல்றீங்க நடத்த முடியாது? ஓகே, நடத்த முடியாது ஒரு சில கூட்டம். ஓகே, அப்ப ஏன் இந்த சபையை நடத்துனுச்சு? இந்த சபை ஏன் பொங்கலை நடத்தினது? அது ஒரு சபை, அறியாத சபையில தெரிஞ்ச சபை ஏன் நடத்தினது? ஓகே, இதுல என்ன ஒரு தீன் லைன். ஆனா அறுவடைக்காக அவர்கள் இந்த காரியத்தை செய்தாலும் அடிப்படைன்னு ஒன்று இருக்கு. அடிப்படை என்னன்னு சொன்னால் ஆரம்பத்திலே அவர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். ரைட்டுங்களா? யாராச்சும் இங்க இந்துக்கள் இருக்கிறீங்களா? இந்துக்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? அவங்களுடைய first thing that they will do is they will worship the sun. கரெக்ட்டுங்களா? யாராச்சும் இந்துக்கள் இங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? அததான் சரி. தப்புன்னா சொல்லல, தப்புன்னு சொல்ல, நமஸ்காரம் பண்ணுவாங்க. அங்கதானே வர அடிப்படை என்னன்னு சொல்றேன். அதுதான்
the foundation வந்து அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணினதுக்கு பின்புதான் அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களை செய்கிறார்கள். இப்ப நம்ம ஆளுங்களை வருவோம். இப்ப நான் இன்னைக்கு ஸ்டீவன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சர்ச்ல என்ன செய்வாங்கன்னா இந்த வருஷம் என்னமோ எல்லாம் ஒரு புதிய வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டாங்களாம். தப்பு இல்லை. அடுத்த வருஷம் வேணா பொங்கலுக்கு நம்ம வேஷ்டி சட்டை போடலாம், தப்பே இல்லை. ஆனா நாம் அதை சொன்ன இட்ஸ் a very thin line, meaning இங்கதான் ஆரம்பிக்குது. என்னது? ஒரு வேஷ்டி சட்டையை போடுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். தேவனுடைய வார்த்தையை அறியாமல் வாழுகிறவர்கள் அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அடுத்து வாங்க பொங்கலை வந்து சபைக்குள்ள வைப்போன்னு இந்த போன வாரம் செஞ்சாங்க. சின்னது எங்கேயோ தப்பே இல்லைன்னு சொல்ற ஒரு காரியத்துல கால வைக்கிறோம், ஆரம்பமாகுது. And because you are not deep into the word of God, you do not know where to draw the line. And when you do not know where to draw the line, you go above. You cross that line. அங்க நீ அந்த 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 அறியாமைக்குள்ள நீ கடந்து போகும்போது அந்த அறியாமை இன்மேல் அறியாமை இல்ல, அது பாவமாய் மாறிவிடுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? அதனால இத இப்ப நான் வந்து முடிவு செய்வதற்கு நான் நீதிபதி கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்ப இது சடங்காச்சாரம் கல்ச்சுரல் படி செஞ்சா இது தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் செய்யாமல் இருந்தால் நல்லது என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அறியாமையில செய்யறவன் இங்க ஆரம்பிப்பான், கடைசியா பார்க்கும்போது என்னடா சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க செய்ய சொன்னாங்க, நானும் ஒண்ணு செய்யாம சொல்லிட்டேன். எங்கேயோ ஆரம்பிக்கிறது இங்க முடியும், இங்க முடியும் பார்க்கும்போது எங்க இருக்கும், வேற எங்கேயோ முடிச்சிடும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? It will be rather that we don't do it. And why is people doing it? Because they have lack of knowledge. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லாதபடியினால் அறியாமையில் வாழுகிறார்கள். 2 கொரிந்தியர் 6:15, 2 Corinthians 6:15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. How many is there between Christ and Belial? What does a believer have in common with a unbeliever? விசுவாசிக்கும் அவவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய தேவனை குறித்து அவர் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேருக்கு நம்புறீங்க? ஓகே, நம்புறோம். எத்தனை பேர் சொல்றீங்க பீலியால் என்று சொல்லுகிறவனுக்கும் வல்லமை உண்டு என்று? இப்ப ஆமா, எத்தனை பேருக்கு வல்லமை இல்லைன்னு சொல்றீங்க? அவனுக்கு அவன் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், நீ எனக்கு பணி, நான் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, he is the prince of the air. உலகத்துக்கு அவன் தான் அதிபதி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வல்லமை இருக்கா? இதுக்கும் விசுவாசிக்கும் அவவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்க கூடாது. ஆனால் இந்த காரியத்துல ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் கள்ள தீர்க்கதரிசி இல்ல, நல்ல தீர்க்கதரிசி சொல்றேன். என்ன சம்பந்தம் தெரியுமா? God has supernatural powers and even the devil has supernatural powers. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரும் என் மனதை மாற்ற முடியும், பிசாசும் என் மனதை மாற்ற முடியும். So we need to be careful. புரியுதுங்களா? Don't walk on thin ice. What will happen? You will fall. சில நேரங்களில ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது we find it as it's okay. The similarities seems to be the same. இதையும் அதையும் பார்க்கும்போது ஒன்னாதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணை மூடி காலை வச்சிடுறோம், வந்து மாறிட்டு போயிடுது. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவதற்கு நானும் நீங்களும் நம்மை தேவனுடைய வார்த்தை பேசக்கூடிய இடத்துக்குள் நம்மை நிறுத்திவிட வேண்டும். தேவன் பேசக்கூடிய வார்த்தை எது? சபை. You and I, in order to know the word of God, need to park yourself in a place where the word of God is being taught or taught or shared or preached. And what place is this? Church. The church. No one can come and say, I have YouTube, I can go there and I can learn. No one can say, I can learn under a private pastor. Because the Bible calls us to come together. வேதம் அப்படித்தானே சொல்லுது, ஒன்று கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய உணவு எனக்கு வேணும், தேவனுடைய வழிகள் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் எங்க இருக்கணும்? சபைக்குள்ளதான் இருக்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளதான் எனக்கு வெற்றி நடை.
கிறிஸ்துவுக்குள்ள தான் எனக்கு ஜெய வாழ்க்கை. My victory, my success comes in Christ. And how do I know Christ? I can only know Christ when I hear the word of God. And I hear the word of God only in the place of God. Hallelujah. சில நேரங்களில நம்முடைய அறியாமை தான் நம்மை எங்கெங்கேயோ கொண்டு போய் கடைசியா சாக்கடைக்குள் கொண்டு போய் விடுகிறது. நான் ஒரு மாணவன் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் மாணவன். Am I right to say that? I can only call myself a student when I am seen to be in school. சபைக்கு நான் விசுவாசி என்று சொல்லும் பொழுது, நீ சபையில காணப்படாமல் இருப்பாய் என்று சொன்னால் நீ எப்படி விசுவாசி? I know where you people sometimes will be smart enough to come from. I was born again. I was saved. I was raptured and all these things. Does that mean ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று வசனம் ஏதாச்சும் சொன்னிச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து அமர்ந்து உட்காந்துறேன், இங்க வந்து உட்காந்துறேன், இந்த இடத்துல. அதனால நானும் நீங்களும் சபைக்கு வருவதை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நானும் நீங்களும் நம்மை விசுவாசி என்று சொல்லுகிறோம். விசுவாசி விழுந்து விடக்கூடாது. ஏனென்றால் நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இல்லை பட்சத்துல பிசாசானவன் நம்மை ஏமாற்றி விடுகிறவன் இருக்கிறான். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The thief comes to steal, kill and destroy, but I came that you may have life and life in abundance. யார் சொன்னாதே? ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஒரு காரியத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? The thief does not come to steal or kill or destroy. திருடன் திருடவோ அல்லது அழிக்கவோ அல்லது கொல்லவோ வரவில்லை. நல்லா கேட்டீங்க. The thief comes to steal, after that kill, after that destroy. Remember this. இது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. ஏன்னு சொன்னா, நல்லா கேளுங்க, ஒரு தேவ பிள்ளை தேவனுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருடிட்டு போக மாட்டான். ஏன்னா திருடிட்டு போனா நான் திருப்பியும் எடுத்துக்குவேன். அவன் என்னை கொன்று போட்டுட்டா கூட ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தினால நான் உயிரிழச்சிருவேன். ஆனா அவன் என்னை அழிச்சிட்டானா, I am no more there. புரியுதா? புரியல? அப்படி புரியலன்னா திருப்பி சொல்றேன். அதாவது ஒரு திருடன் என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? பிசாசை பார்த்து சொல்றாரு. இப்ப பிசாசு வந்தானா அவன் என்னிடத்துல இருக்கிற கிறிஸ்துவை திருடி கொள்ள போக மாட்டான். என்னிடத்துல இருக்கிற கிறிஸ்துவை கொன்று போட மாட்டான். என்னை அழித்து போடுவான் என்று சொன்னால் நான் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்காக எழும்ப முடியாது. I can never rise up again because he has destroyed me. If he steals from me and runs away, it's fine. I will come to get up. If he kills me, maybe by the power of God I may stand up. But if he destroys me fully, I am destroyed. I cannot come back. இப்ப அதுதான் அவன் செய்கிறான். அதாவது இன்றைக்கு நானும் நீங்களும் ஜாக்கிரதையாய் இல்லைன்னு சொல்லுகிற பட்சத்தில் பிசாசானவன் திருடுகிறவனாய் மட்டுமில்ல, கொன்று போடுகிறவனாய் மட்டுமில்ல, அழிக்கிறவனாய் இருக்கிறான். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை அப்படி செய்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால திடன் கொள்ளு, இதோ நான் உனக்கு இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? இது பின்னாலே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னா, கிறிஸ்துவினாலதான் நான் மறுபடியும் ஜெயம் எடுக்க முடியும். கிறிஸ்துவினாலதான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை போல கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போதுதான் நான் என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய மரித்து போன சூழ்நிலைகள் மரித்து போனாலும் மறுபடியும் உயிரடைய முடியும். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு காலத்துல சபை வெளியே இருந்துச்சு. எங்க வெளியே நம்ம போய் நான் தான் சபைன்னு சொல்லிட்டு இங்க அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு உலகம் தான் சபைக்குள்ள இருக்கு. Those days the church was outside in the world trying to preach Jesus, but today the world has come into the church. அப்ப நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இல்லாத போது பிசாசானவன் வருவான், உன்னுடைய விசுவாசத்தை திருடி கொண்டு போயிடுவான். பிசாசானவன் வருவான், உன்னுடைய சாட்சியை திருடி கொண்டு போயிடுவான். திருடி கொண்டு போனாலும் பரவாயில்ல, அழிச்சிட்டானா? Do you understand what I'm saying? If you are not careful, the devil will come and steal
your faith. It will destroy your testimony. What will you do? கொஞ்ச நேரம், சில நேரங்களில் நல்லாதான் நான் தேவ பிள்ளையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். Sometimes we just drop our guard down. And when we do, that's the opportunity for the devil. கொஞ்ச நேரம் ஆபிரகாம் கண்ணை மூடினான். ஆகாரை வந்து நிறுத்திட்டான். கொஞ்ச நேரம் கண்ணை மூடினான். புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் அவன் கண்ணை மூடினான். அவனுடைய விசுவாசத்தை பிசாசானவன் திருடினான். கொஞ்ச நேரம் பீலையாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடினான். அவனுடைய சாட்சியை பிசாசானவன் திருடினான். கொஞ்ச நேரம் சிம்சோன் அவன் கண்ணை மூடினான். அவனுடைய அபிஷேகத்தை பிசாசு திருடி விட்டான். People, we need to be very on the guard, because one moment when you close your eyes, just like how Abraham's faith was stolen, just like how Balaam's authority was stolen, just like how Samson's anointing was stolen. Our anointing, our testimony, your calling, your commitment can be just stolen because அவன் உங்களை விட்டு தூரமாய் இல்ல, உங்க வாழ்க்கைக்கு வெளியே தான் சுத்தி திரிகிறான். சிங்கத்தை போல வகை தேடி கொண்டு இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. சோ அலட்சிய வாழ்க்கையை நாம் மூட்டை கட்டி விடுவதுதான் நமக்கு நல்லது. ஏனென்றால் நாம் வாழுகிற காலங்கள் கொடுமையின் காலங்கள். We live in dangerous times. இன்றைக்கு ஒரு வெள்ளம் வரும் என்று சொன்னால், ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால், நானும் நீங்களும் என்ன செய்வோம்? எங்கேயாச்சும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா நாம் அந்த ஆபத்துக்குள்ள விழுந்து விட மாட்டோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற ஆபத்துக்கள், ஆவிக்குரிய ஆபத்துக்கள், நாம் அதை சொன்ன ஆண்டவருக்கு எப்படி வல்லமை இருக்கும், பிசாசுக்கும் வல்லமை இருக்கு. So we are treading on dangerous ground because the devil too is powerful to destroy us if we are not in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நான் காணப்படாத போது I'm very vulnerable. I will fall. I will be taken away. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஆபத்து வரும்போது என்னை நான் மறைத்துக் கொள்வது நல்லதா, நல்லது இல்லையா? அப்ப நல்லது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கும் உனக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னதே, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்புறம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியை கடப்பாய், வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதே. எந்த இடத்திலும், whatever the situation it is, God says, if you are in me, my protection will be in you. அவருக்குள்ள நாம் இருக்கும்போது அவர் நம்மை மூடிக்கொள்வார். யோவான் 15:4 இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இப்படிதான், என்னில் நிலைத்திருங்கள். அப்படி என்றால் என்னுடைய ஜெய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள தான் காணப்படுகிறது. உன்னுடைய சொந்த முயற்சி. People today, many of us are putting in our efforts to become successful. All I'm asking is, God has done it. So why am I not getting what I want? That's the question that will be lurking in the minds of certain people. சில பேருடைய சிந்தையில இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்று சொன்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு முழுமை வரவில்லை? Are you still struggling in your own efforts? Are you still thinking that my attempts, my efforts, whatever I have, I will be able to find something? No. At the end of the day, it is God who decides who you want to be. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் தீர்மானிக்கணும். நீ தீர்மானிக்க கூடாது. ஏனென்றால் நீ தீர்மானித்தானா கடைசியா வரும்போது அழுகையும் தோல்வியும் வேதனையும் இதுதான் மிஞ்சி இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்துல நீ அவரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழும்போது காரியத்தை அவர் எப்படியாய் மாற்றுகிறாராம், அவர் மாற்றி அனுப்புகிறார். So people, you cannot depend on your own efforts. End of the day, I and you are humans. Your constant dependence on Christ will be the secret. கிறிஸ்துவுக்குள்ள சார்ந்திருப்பதுதான் உன்னுடைய ரகசிய வெற்றி. அல்லேலூயா. Because our victory again is not achieved by who you are or what you have done, but what Christ has done.
இன்னைக்கு கிறிஸ்து உனக்குள்ள செய்த காரியம் உனக்குள்ள காணப்படும் என்று சொன்னார். நீ கர்த்தருக்குள் காணப்படுவாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருப்பார். இங்க அநேகரை அப்படியாய் நடத்தியிருக்கிறார். நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் தான் கொடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பெருமை பாராட்டலாம். ஆண்டவர் நான் தான் கொடின்னு உன்னை சொல்ல வைப்பாரு. அடுத்த கேள்வி என்னன்னா, செடி எங்கன்னு கேட்பாரு. செடி எங்க? You are the branch, right? So where's the vine? கொடி செடியோட இணைந்திருந்தாதான் அதுக்கு பேர் என்ன? கொடி. கொடி செடியோடு இல்லைன்னா அது எதற்கு காத்திருக்குதுன்னா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எரிப்பதற்கு. அப்ப ஒரு கொடி செடி இல்லாமல் தோற்று போன வாழ்க்கை வாழுகிறது. கரெக்டுங்களா? ஆனால் ஒரு கொடி செடியோடு இணைந்திருக்கும் என்று சொன்னார். அதற்கு வாழ்க்கை இருக்கு. A branch can only say that I am alive when the branch is connected to the vine. There are many branches which is not connected to the vine today. How can you call yourself a branch when you are not associated, when you are not connected with the vine? How many of you understand that? Amen. நான் கொடி என்று சொன்னால் செடியோடு இணைந்திருக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? கொடி. மலர் கொடி, தமிழ் கொடி, ஏதோ ஒரு கொடி இருக்கு. ஆனால் செடியே என் வாழ்க்கையில இல்லையா, அப்புறம் என்ன எனக்கு ஒரு அடையாளம்? என்ன ஒரு அடையாளம் சொல்லுங்க பாப்போம். So people, remember what God has said. உன்னுடைய ஜெய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது, உன்னுடைய முயற்சி இல்லை. இன்னைக்கு அநேகர் பல காரணங்களை சொல்லுவாங்க. பாஸ்டர் வேலை, பாஸ்டர் ஓவர் டைம், பாஸ்டர் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட்னு சொல்றான். நீ ஷிஃப்ட்லயே செத்து போயிடுவேன்னு சொல்றேன். ஏன்னா அதிகமா ரொம்ப பேர் இன்றைக்கு மன உளைச்சல்ல செத்து போறாங்க. நேத்து முந்தானத்தா எத்தனை வயசுக்கா செத்து போனா? 26 வயசு ஒரு பையன் செத்து போயிட்டான். பொசுக்குன்னு போயிட்டான். தூங்குனானா பொசுக்குன்னு போயிட்டான். 26 வயசுல யாராச்சும் இருக்கிறீங்களா? சரி, அந்த 20 ரேஞ்சில் ஏதாச்சும் இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. 40 வயசுல யாராச்சும் வரீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. இல்ல, நான் 60ல தான், நான் 70ல தான் சார். ஐயா, இன்னைக்கு உள்ள காலம் அப்படி இருக்குங்கய்யா. நான் யாரையும் சபிக்கல, நான் நடக்கிறத சொல்றேன். நான் 3 நாளைக்கு முன்னால நல்லா வந்தா படுத்தான் தூங்கினா பொசுன்னு தட்டி எழுப்பும் போது ஜீவன் இல்லை. சோ இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவன், உன்னுடைய சுவாசம் யார் கையில இருக்கு? தேவனுடைய கையில தான் இருக்கு. அப்ப நானும் நீங்களும் தேவனுக்குள்ள உள்ள வாழ்ந்தாதான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு செழிப்பு, நமக்கு வெளிச்சம். அப்படி இல்லாத பட்சத்துல நீ வாழ்றத வாழ்ந்துகிட்டே இருப்ப. எவ்வளவு ஜெபிச்சாலும் கர்த்தர் ஒரு கோடை விரிச்சிடுறார். ஏன் கோடை விரிச்சிடுறாரு தெரியுமா? நீங்க தாண்ட மாட்ட, நானும் தாண்ட மாட்டேன்றார். ஏன் ஆண்டவர் தாண்ட மாட்டாரு உன்னுடைய கோடை? ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, இல்ல அது இல்ல, இன்னும் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், நீ கதவை தொற, நான் உள்ள வரேன். அப்ப நீ கதவை திறக்கலனா நான் பாட்டுக்கு நிக்கிறேன்றாரு. ஆனா ஆண்டவருக்கு கதவை உடைச்சிட்டு போக வல்லமை இருக்கா? He is powerful. He is capable of destroying the door or breaking up the door and going into your life, but he chooses not to do that. He respects your choices. நீ எடுக்கிற முடிவுகளில் அவர் அதை ஆமோதிக்கிறவராய் இருக்கிறார். பெரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் இன்னும் வெற்றி நடை போடல, நான் ஏன் இன்னும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலனா, நீ அறியாமையில வாழுகிற. நீ நினைக்கிற நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்று, ஆனால் தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. The question is, does really God knows you, or do you know God, or do you know about God? அப்படியே நீங்க தேடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா
கர்த்தருக்குள்ள நிலைச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அதாவது கொடி செடிக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை போல நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன்னு சொன்னீங்கன்னா, people, I am telling you, certain times our prayers are different. நம்ம எப்படி ஜெபிக்கணும் சில நேரங்கள்ல தெரியாமல் வாழ்கிறோம். Sometimes we need to be very precise in our prayers. நாம் எப்படி ஜெபிக்கிறோம் அதற்கு ஏற்றவண்ணமாய் ஜெபிக்கணும். ஒரு சுத்தி திரிஞ்சி நான் சாப்பாடுக்கு ஜெபின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உடைய நான் இதவா ஜெபிக்க சொன்னேன், நான் உணவுக்காக ஜெபிக்க சொன்னா நீ உணவுக்காக ஜெபி. இன்றைக்கு சில நேரங்களில் ஜனங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாது. அதாவது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப வாக்குத்தத்தத்தின்படி அவரை நம்ம புடிச்சுக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்களே, முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன். நீங்க சொன்னீங்களேப்பா, இன்றைக்கு நான் உங்க ராஜ்யத்தை தேடுற பிள்ளை, அப்ப நீங்க எனக்கு கொடுக்கணும். அதாவது கர்த்தருக்கு நீங்க ஞாபகப்படுத்தினால் கர்த்தர் உங்களை நினைத்து பார்ப்பார். You need to remind God so that God remembers you. Does that mean God does not remember you? That's not the point. The point is I am trying to stress what God has told me to do. I'm trying to remind him, though he doesn't need any reminder. How many of you understand that? Right. இன்னைக்கு எப்படி 2 பேக்கெட் சாப்பாடு வேணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதாவது இன்னைக்கு ஜெயத்துள்ள வாழ்க்கைக்கு நானும் நீங்க போராடுறோம். ஆண்டவர் சொல்றார், ஜெயத்தை நான் கொடுத்துட்டேன், அந்த ஜெயம் உள்ள வாழ்க்கையை நீ வாழுன்ற. God is saying, I have done the victorious life, you just live in the victory. But we people are striving and looking out for where is victory. எங்கடா செழிப்பு, எங்கடா ஆசீர்வாதம்? ஆண்டவர் சொல்றார், அந்த ஆசீர்வாதத்தை இங்க அங்க தேடாத, எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு, என் குமாரனுக்குள்ள இருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு குமாரனுக்குள்ள வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமான ஜெய வாழ்க்கை நமக்கு இருக்கு பிரியமானவர்களே. Especially in 2026 as we start this year, I want to tell you this. என்னன்ற உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? இன்றைக்கு நீ போராடியா, நாளைக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை என்னிடத்துல சரணடையா, நாளைக்கு நீ நல்லா இருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? உலகம் சொல்றதை கேட்க போறீங்களா? நீ இன்னைக்கு கஷ்டப்படு, நீ சபைக்கு போக வேணாம், வார்த்தையை கேட்க வேணாம், எதையும் செய்ய வேணாம், ஊழியக்காரன் பேசிக்கிட்டே இருப்பான், நீ போயிட்டே இரு அப்படின்னு உலகம் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, நீ குமாரனுக்கு கீழே அடங்கிரு, உன்னுடைய நாளைகளை நான் பார்த்துக் கொள்றேன். You need to choose. ஆண்டவர் நீங்க தான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, வந்து தலையை கொட்டுவேன் நான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தான் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். We have to choose. We have to decide what you want to do today. பாதையை போட்டாரு, ரோட்டை போட்டாரு, நடந்து போவது ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்களேன் பிரியமானவர்களே. ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழுவோமா? ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் உங்களுக்கு மத்தியில வரும். ஏன்? I don't want to speak or I do not want to preach this sermon during the month of December 2026. I want to preach this in 2026 January so that you people will be alert to this and you will change your directions towards Christ. கிறிஸ்துவுக்குள் உங்க வாழ்க்கை மாறும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான், பாத்தீங்களா? விசுவாசத்தின் தந்தை ஒப்பு கொடுத்தான். எதுல? குழப்பமாய் இருக்கிற சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை நடத்தினார். மரியாள் ஒப்பு கொடுத்தால், வெட்கப்படுகிற நேரத்தில் ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் அவளை வழி நடத்தினார். வேற யார் இருக்கா? பவுல் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, ஒப்பு கொடுத்தான். நல்ல முடிவை எடுத்ததுனால அவன் நங்கூரமாய் மாறுகிறான். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்ததுனால சபையில அல்லது தேவ வேதத்துல யாருமே வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் கிடையாது. No one has been put to shame when you live a life of surrender. இன்னைக்கு தோத்து போன வாழ்க்கை, சில நேரங்களில தோத்து போன வாழ்க்கை வாழ்றோம் என்று கூட ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன நினைப்பாங்க? நான் நல்லா தானே வாழ்றேன், நான் நல்லா தானே வாழ்றேன், இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்தாருன்னா ஆண்டவர் என்ன எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சில பேர் ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க. ஒரு சில காரியங்கள் 2-3 வாரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவ அவங்களுக்குள்ள இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையை பார்க்கும்போது ஐயோ, சில நேரங்களில் எனக்கு உட்கார்ந்து டியூஷன் சொல்லி கொடுக்கிற மாதிரியே பேசுவாங்க. நாட்கள், கொடிய நாட்கள். இன்னைக்கு அறியாமையில வாழக்கூடாது. இன்னொரு காரியம், நம்ம ஆவியில வாழக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:16 என்ன சொல்லுது? பின்னும் படிங்க பார்ப்போம்.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஐயா, ரெண்டு பாதை தான். ஒன்று உலகம், இன்னொன்னு பரலோகம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ ஆவிக்கேற்றபடி நடந்துகிட்டா உலக மாம்சத்தின்படியும் இச்சையின்படி நீ என்ன செய்ய மாட்ட, நடக்க மாட்டேன்றாரு. அவ்வளவுதான். இதுக்கு பெருசா நான் போய் யூனிவர்சிட்டில எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்ல. சிம்பிள். சூஸ் வாட் யூ நீட் டு சூஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில நட, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆவியில நடக்கலனா மாம்சத்துக்கு தான் ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதாவது ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் இல்லை என்று வசனம் சொல்லுது. சொல்லுதா? ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் இல்லை. இன்றைக்கு ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், you want to live a victorious life, make sure you have the Holy Spirit in your life. ஏனென்றால் அவர் இருந்தால்தான் அவர் எந்தெந்த காரியங்களை உனக்கு உணர்த்த வேண்டுமோ அதை உணர்த்துவார். There need to be a moment when the Holy Spirit comes upon you to convict you. ஏனென்றால் if conviction doesn't come, you think whatever you're doing is right and you will continue to do that. If you continue to do that, it's okay. You will start to teach your people and that becomes wrong. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னா அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போன வார்த்தை இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ள என்னால முடியும், சோதனையை மேற்கொள்ள என்னால முடியும், பரிசுத்த வாழ்க்கை என்னால வாழ முடியும், இன்றைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை என்னால வாழ முடியும், விடுதலையின் வாழ்க்கை என்னால வாழ முடியும். எப்பொழுது? ஆவி எனக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கும்போது. ஆனா இன்றைக்கு நம்ம ஐயா நமக்கே நேரம் இல்லை, அப்புறம் எங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கலாம். எனக்கே நேரம் இல்லையே, எதுக்கு வேதத்தை படிக்க எனக்கே நேரம் இல்லை. எத்தனை பேர் வாரம் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தினமும் படிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி படிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தகப்பனே, பொய் சொன்னார்கள் என்று சொன்னார், அவர்களை நீர் இந்த இரவு சந்தையும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நான் முதல்ல சொன்ன வேதத்தை எதுக்கு படிக்கணும்? ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு. Reading the word of God must not become a primary chore. How many of you understand that? It is not, now I'm a Christian so I must read the Bible. That's nonsense. I read the Bible so that I will know God even more. I fast today because I want to wait upon God's voice. இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்து சபைகள் இன்னைக்கு இதை நம்ப மாட்டாங்க. எதை? உபாசத்தை நம்ப மாட்டாங்க. எதுக்கு உபாசிக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அதே பெந்தேகோஸ்து சபைகள் சில நேரங்களில் 21 நாட்கள் உபாசம் பண்ணுகிறார்கள். அவங்க வாழ்க்கையை ஜெயத்தை நான் பார்த்திருக்கிறையா? அப்ப கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கர்த்தரா? இன்றைக்கு அவர் கர்த்தர் இல்லையா? இன்றைக்கு அப்படியாய் நான் பார்த்திருக்கிறேன். I have seen, I have heard enough. I know that fasting helps. I know that prayer helps. I know that the word of God draws me closer. I know that. And that's why I stand here and I'm telling you, know the word of God. Pray before God. Because you need to walk in the Spirit so that you will be able to know what God's expectation is. இன்னைக்கு ஆவியில நடக்கும்போது அறியாமையில வாழ மாட்டோம். ஆவியில நடக்கும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில நாம் கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். People, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். You have to renew the mind with God's word, people. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால நீங்கள் உங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அறியாமையின் வாழ்க்கை ஒன்று இருக்கு, ஆவியில நடக்காத இன்னொரு வாழ்க்கை இருக்கு, தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்படியான வாழ்க்கை இருக்கும்போது நீ ஜெய வாழ்க்கை எப்படி எதிர்பார்க்க முடியும்? How can you expect a victorious living when you live a life of ignorance, when you live a life out of the Spirit, when you walk in the life and do not have the word of God walking with you? How will you live? The Bible says, be transformed by the renewal of the mind. ரோமர் 12:2 சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewal of your mind. இன்றைக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க தெரியுமா? இங்க இது மாறணும். Only when your mind changes, everything else changes. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காமல் இருப்போமாக. ஏனென்றால் வார்த்தை தான் வாழ்க்கையை நடத்தும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், 119 சங்கீதத்தில் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில்
வைத்து வைத்தேன் என்று சொன்னார். I have kept thy word in my heart so that I will not sin against you. So இன்றைக்கு நான் நல்ல வாழ்க்கை வாழணும்னா தேவ வார்த்தை என்னை நடத்துகிறதாய் காணப்படணும். இல்லைன்னா நல்ல வாழ்க்கை கிடையாதுங்க. மோசமான வாழ்க்கை தான் நமக்கு காத்திருக்கிறது. கடைசி ஒன்று இருக்கிறது. நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தை வாழணும் என்று சொன்னேன். கடைசி ஒரு கீழ்ப்படிதல் வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கை. அது நமக்கு ரொம்ப 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 அவசியம். எதற்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா நீ விசுவாசி என்ற ஒரு அடையாளத்தை நீ எடுத்து விட வேண்டும். That's the truth. If you are not obedient to the word of God, then what is this believer identity that you possess? That's going to be nonsense. அதாவது இன்றைக்கு விசுவாசி என்று சொன்னால் கீழ்ப்படிகிறவனாய் காணப்படுவான். ரைட்டுங்களா இல்லையா? தேவ வார்த்தைக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா? கீழ்ப்படிவான். அப்ப இன்றைக்கு விசுவாசம் என்பது நான் விசுவாசத்தை எது மேல வைக்கிறேன்? தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேல வைக்கிறேன். ரைட்டுங்களா? சூழ்நிலை எப்படி இருக்கு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். தேவன் அவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதனால அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் வாழ்றேன். இது விசுவாசம். இப்ப இந்த விசுவாசத்தினால ஆட்டோமேட்டிக்கலி கீழ்ப்படிதல் உள்ள வந்துருது. When you are faithless, you can't expect obedience. But when you are faithful to the word of God, you are obedient to the word of God automatically. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஒன்று கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன வார்த்தை, அதை நம்பி வந்தவங்க ஆமென் சொல்லுங்க. நம்பாம வந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே. அப்ப நீங்க எல்லாரும் நம்புறீங்க ஒன்று கூடுதலை விட்டு விடக்கூடாது. அப்ப நம்ம வரணும். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் வரணும். So people, the crux of the matter, அடிப்படை இதுதான். The secret to victorious Christian living. ஒரு ஜெயமுள்ள வெற்றி வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வாழணும் என்பதற்கு ரகசியம் என்னவென்று சொன்னால் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஒரு அறியாமை வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்த ஆவியின் வார்த்தையை வாழ்க்கையில நடந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழணும். End of the day, it's about surrender. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? 2026 the church must surrender. Our young people must surrender. Our leaders must surrender. Our young people, our ladies, our mothers must surrender. தாய்மார்கள் ஒப்பு கொடுக்கணும், தந்தைமார்கள் ஒப்பு கொடுக்கணும், வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கணும், தலைவர்கள் ஒப்பு கொடுக்கணும். Because the church does not is not very selective on certain people. Church is about everybody. சிறுவர் பெரியோர் எல்லாருமே ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு நினைவே பட்டணம் ஞாபகம் இருக்கா? நினைவே பட்டணம் ஞாபகம் இருக்கா? அன்றைக்கு ஆடு மாடு கூட கந்தை துணி அணிஞ்சிட்டு கர்த்தருக்கு காத்திருந்துச்சான். எழுப்புதல் வந்துச்சு ஐயா, எழுப்புதல் வந்துச்சு. இன்றைக்கும் கூட நீங்க சொல்லக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது, நான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்று நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்டவி விடுவோமா? நல்ல ஆண்டவரே, வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. ஆனால் அதே நேரத்தில் ஜெயம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒன்று கூடுதலை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு வாரம் தேவ சமூகத்துல வார்த்தைக்காக வரணும். நம்ம ஏன் சபைக்கு வரோம் தெரியுமா? சில நேரங்களில் சபைக்குள் வரும்போது இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்று உணர்ந்து வருகிறோம். அப்ப ஒரு சில நாட்களில் நாம் வராத பட்சத்துல என்ன செய்கிறோம்னா, we lose out on the presence of God. So people, I want to encourage you. இன்றைக்கு உங்களிடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, சரணடைகிற வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். எங்களை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேனா அல்லது தோத்து போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேனா? நான் என்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். Ask yourself, people, today, if you are very conscious about how you live, you will know whether you live a victorious Christian life or you are not. அப்படி நான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா ரகசியம் என்ன? ரகசியம், இனிமேல் நான் அறியாமையில வாழ மாட்டேன்.
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவரை நான் சார்ந்து வாழுவேன். தேவனுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆவியில நான் என் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுவேன். அது மட்டும் இல்ல, கடைசியா நான் என்னை முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்குள்ள நான் சரணடைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இந்த நாளிலே யாரேனும் சொல்லுவீர்கள் என்று சொன்னான். தகப்பனே, அப்படியாய் ஒப்புக் கொடுக்கிற உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஏனென்றால் வார்த்தை தெரியாம நீங்க எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீங்க என்று சொல்ல முடியாது, தெரியாதுப்பா. அதனால இன்றைக்கு வார்த்தையை கொடுத்து எங்களை போஷியும். ஆண்டவரே, வார்த்தை எங்களை நடத்தட்டும். இந்த புதிய ஆண்டவரே ஆண்டுல இந்த ஜனவரி மாதத்துல நிற்கிறோம். இந்த 11 மாதங்களில் ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வரணும். என் வாழ்க்கையில என்னுடைய எதிர்பார்ப்புகளில, என்னுடைய குறைவுகளில, என்னுடைய வேண்டுதல்களில ஒரு மாற்றம் வரணும். அதற்கு நான் இந்த பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I pray that Lord, you will continue to strengthen, you will continue to bless them. So glory